நல்லது ரசிகர்களை, இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நாங்கள் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் முதலாவது நேர்காணல் பகுதியிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாங்கள் அழகு சம்பந்தமாகத்தான் பேச இருக்கிறோம். எனவே அழகு என்பது ஒரு மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. எல்லோரும் அழகாக வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதைத்தான் விரும்புகின்றார்கள். எனவே ஒரு காலத்தில் ஆடம்பரமாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது அத்தியாவசியமான விஷயங்களாக இந்த அழகு துறை என்பது மாற்றமடைந்து வருவதை நாங்கள் தவிர்க்க முடியாத விஷயமாக இருக்குது. ஆள் பாதி ஆடை பாதி என்று சொன்னார்கள். இப்போது ஆள் பாதி இந்த அழகு பாதியாக இப்போது மாறி இருக்கிறது. எனவே ஒவ்வொருவரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் யுவதிகளாக இருந்தாலும் வயோதிபர்களாக இருந்தாலும் இந்த அழகு சம்பந்தமாக இப்போது சமகாலத்தில் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றார்கள் என்பதை யாரும் மறக்க முடியாது. அந்த வகையில் இன்று நாங்கள் எவ்வாறு ஒரு மேக்கப் போட்டுக்கொள்வது சம்பந்தமாக நாங்கள் பேச இருக்கிறோம். அந்த வகையில் 15 வருடங்களாக இந்த அழகு கலைத்துறையில் அனுபவம் வாய்ந்த திருமதி சித்ரா அவர்கள் எங்களோடு இருந்திருக்கிறார். குறிப்பாக இவர் ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் எங்களோடு பங்கு பெற்றிருக்கின்றார். அந்த வகையில் அவரை நிகழ்ச்சியின் சார்பில் நாங்கள் வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் சித்ரா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். சரி, உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் உண்டு எங்களுடைய ரசிகர்களுக்காக. வணக்கம். நான் திருமதி சித்ரா சத்யநேர்ஜிகுமார். ஒரு அழகு கலை நிபுணராக பணியாற்றி வருகின்றேன். அத்தோடு ஒரு தனியார் பாடசாலையில் ஆசிரியராகவும் பணியாற்றுகின்றேன். அதாவது இந்த அழகு கலை சம்பந்தமான கற்பித்தலை மேற்கொண்டு வாரீங்க? இல்லை, முன்பள்ளி ஆசிரியராகவும் பணியாற்றி வருகின்றேன். முன்பள்ளின்னு சொல்ல ஃப்ரீ ஸ்கூல் டீச்சர். ஓகே. அப்போ 2 வகையான துறைகளில் நீங்கள் காலடி எடுத்து வச்சுருக்கீங்க. ஓகே, வாழ்த்துக்கள். கற்பித்தல் துறை என்றது ஒரு உன்னதமான ஒரு பணி. அதுவும் அந்த சிறுவர்களோடு அந்த கற்பித்தல் என்றது அது ஒரு வேறு ஒரு சுவாரஸ்யமான பல அனுபவங்களை உங்களுக்கு தந்திருக்கும். அது சம்பந்தமாக நாங்கள் பேசணும். அதுக்கு முதல் இந்த அழகு கலை என்ற துறையை நீங்கள் விரும்பி தேர்வு செய்வதற்கான காரணங்கள் என்ன? அது எந்த அளவு தூரம் உங்களுக்கு பிடித்திருந்தது? அழகு என்பது பெண்கள் எல்லோருக்கும் பிடித்த ஒரு விடயம். அந்த வகையில் ஆண்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், அதற்காக ஆண்கள் அழகானவர்கள் இல்லைன்னு சொல்ல வரவில்லை. ஆண்களும் அழகுதான். அழகு என்று சொன்னால் நாங்கள் பெண்களைத்தான் உதாரணமாக கூறுவோம். அவ்வாறு அழகான பெண்கள், இயற்கையாக அழகாக இருக்கும் பெண்களை மேலும் அழகூட்டுவதற்காக இந்த தொழிலை நான் விரும்பி கற்றுக்கொண்டேன். அது எனக்கு இப்போது என்னுடைய தேவைக்காகவும் அது பயன்பட்டு கொண்டு வருகின்றது. நிச்சயமாக. அப்போ நிறைய அனுபவங்கள் நினைக்கிறேன். ஒரு 15 வருடமாக இந்த தொழிலே நீங்கள் இருக்கிறீர்கள். அது முறையாக கற்று அதே போல் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் அந்த துறையை சரியாக செய்து கொண்டு வருகின்றீர்கள். நீங்கள் ஒரு சலூன் நடத்தி வருகின்றீர்கள். பொதுவாக இந்த ஒரு மேக்கப்பை நாங்கள் இன்று முக்கியத்துவம் கொடுத்து கதைக்கிறோம். ஒரு மேக்கப் நாங்கள் முகத்திலே போடுகின்ற போது அந்த சருமத்தினுடைய வகைகளை நாங்கள் இனம் காண வேண்டும் தானே? இந்த சருமத்தினுடைய வகைகளை நாங்கள் எவ்வாறு இனம் காணலாம்? நிச்சயமாக சரும வகைகளை நாங்கள் ஒரு 5 பிரிவாக பிரித்து கொள்ளலாம். அதில் ஒன்று வறண்ட சருமம், சாதாரண சருமம், எண்ணெய் சருமம், அதே போன்று சென்சிட்டிவ் ஸ்கின், அதாவது உணர்திறன் மிக்க சருமம் என்று நாங்கள் 5 வகையாக பிரித்து கொள்ளலாம். இந்த சருமங்களை நாங்கள் எவ்வாறு சாதாரணமான முறையில் வெளியில் போய் பரீட்சித்து பார்க்காமல் வீட்டிலேயே பரீட்சித்து பார்ப்பதுன்னு சொன்னால், சாதாரணமாக pH லெவல் உள்ள ஒரு கிளென்சரோ அல்லது ஒரு ஃபேஸ் வாஷோ பயன்படுத்தி நாங்கள் முகத்தை கழுவி ஒரு 10 நிமிடங்கள் கழித்து பார்க்கும்போது எங்களுடைய முகத்தில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருக்குமே ஆனால் அது சாதாரண சருமம். இதே சற்று எண்ணெய் பிசுக்காக இருக்குமே ஆனால் அது எண்ணெய் தன்மையான சருமம். அதே போன்று டீ ஜோன் என்று சொல்லுவார்கள். இந்த நெற்றி பகுதி, இந்த 2 கண்ண பகுதிகள், அந்த நாடி பகுதிகள், இவ்வாறான பகுதிகளில் சற்று எண்ணெய் தன்மையும் அடுத்ததாக மற்ற இடங்களில் சாதாரணமாக இருக்குமே ஆனால் அது கம்பைன் ஸ்கின், அதாவது கலவையான சருமம் என்று சொல்லலாம். அதே போன்று கழுவி ஒரு 10 நிமிடத்தில் சிலருடைய சருமத்தை நீங்கள் பார்த்தால் தெரியும், வறண்டு சற்று தோல் உரிந்த தன்மை, வெண்ணிறமாக தோல் உரிந்த தன்மையாக இருக்கும். அது ட்ரை ஸ்கின், வறண்ட சருமம் என்று சொல்லலாம். அதே போன்று அந்த கழுவிய பிற்பாடு உடனடியாக ஒரு எரிச்சலோ அல்லது ஒரு சிவந்த தன்மையோ காணப்படும் என்று சொன்னால் அது சென்சிட்டிவ் ஸ்கின், உணர்திறன் மிக்க சருமம் என்று சொல்லி நாங்கள் அந்த சாதாரணமாக ஒரு pH லெவல் உள்ள ஃபேஸ் வாஷில் கண்டுபிடிச்சு கொள்ளலாம். அதை வாஷ் பண்ணி நிச்சயமாக. இப்போ ஒருவர் உங்கள்கிட்ட மேக்கப் போடணும்னு சொல்லி வந்தால் நீங்கள் முதலாவது இந்த சருமத்தை இனம் காணுவீங்க. அது மிக முக்கியம். ஆமாம். பொதுவாக எந்த வகையான சருமத்துக்கு மேக்கப் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்? கடினம் என்று சொன்னால் எண்ணெய் தன்மை உள்ள சருமம் சற்று கடினமாக இருக்கும். அது ஏன் என்று சொன்னால் நாங்கள் எவ்வளவுதான் மேக்கப் போட்டாலும் அந்த உள்ளுக்குள்ள எண்ணெய் அவர்களுடைய மேக்கப்பை வழிந்து போக செய்துவிடும். அதற்காக நாங்கள் வேணுமென்று சொன்னால் சிறு சிறு
முயற்சிகளை கையாளலாம். நாங்கள் மேக்கப் போடுவதற்கு நுட்பங்களை அது நாங்கள் மேக்கப் போடுவதற்கு முதலில் எங்களுடைய சருமத்தை குளிர்ந்த நீராலோ அல்லது ஐஸ் கியூப் வச்சு அதை கொஞ்சம் உத்தனம் கொடுத்து அதன் பிற்பாடு நாங்கள் மேக்கப் போடலாம். அந்த மேக்கப் போடுவதற்கு முதல் ஜெல் பேஸ் உள்ள அந்த ஆயில் ஸ்கின்னுக்கெல்லாம் ஜெல் பேஸ் உள்ள மாய்ஸ்சரைசர்ஸ் பயன்படுத்த வேணும். ஃபவுண்டேஷன் வந்து மேட் ஃபினிஷ் தான் நாங்கள் பயன்படுத்த வேணும். ஏன்னா லிக்விட் ஃபார்மில் உள்ளதை நாங்கள் ஒரு நாளும் பயன்படுத்தக்கூடாது. அது மேலதிகமாக அது வலியை செய்துவிடும். அதே போல் நான் பொதுவாக இப்போ நீங்கள் சொல்ல விஷயங்களை பார்க்குற போது முதலாவது ஒருவர் மேக்கப் போடுவதாக இருந்தால் அது சுயமாக போடுறதாக இருந்தாலும் இல்லாட்டி ஒரு பியூட்டிஷியன் போயிட்டு போடுவதாக இருந்தாலும் சருமத்தினுடைய வகையை இனம் காண வேண்டும். அதுக்கு பிறகு தனக்கு பொருத்தமான அந்த உற்பத்தி பொருட்களையும் சரியாக தெரிவு செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு மேக்கப் போடுறதுல அந்த உற்பத்தி பொருளினுடைய தரம் என்பது மிக முக்கியமான விடயம். அதே போல் இந்த ஆயில் ஸ்கினை பற்றி நீங்கள் இப்போ சொன்னீங்க. இந்த ஆயில் ஸ்கினை வந்து பராமரிக்கின்ற முறைகள் எவ்வாறு பராமரிக்கலாம்? அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்ன? எவ்வாறு அவர்களுடைய அந்த தோலை வந்து பாதுகாத்துக் கொள்ளலாம்? அவர்கள் வந்து அதிகமான எண்ணெய் தன்மை உள்ள உணவுகளை, உதாரணமாக நட்ஸ், அந்த மாதிரியான எண்ணெய் தன்மை பொரித்த உணவுகள், நாங்கள் வெளிப்பூச்சை தவிர உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளுகின்ற உணவு பதார்த்தங்கள் தான் கூடுதலாக எங்களுக்கு அது பாதிப்புகளை ஏற்படுத்தும். அவ்வாறான உணவுகளை தவிர்க்க வேண்டும். அதிகமான வெயில் ஆன இடங்களுக்கு செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல் இப்போது மேக்கப் ஒன்று போடுறதுக்கு முன்னுக்கு நாங்கள் என்ன விஷயங்களை கவனிக்கணும்? அது மேக்கப் போட்டதுக்கு பிறகு நாங்கள் எவ்வாறான விஷயங்களை கவனிக்கணும்? உங்களுடைய ஆலோசனைகள். மேக்கப் போட முதல்ல என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய சருமத்தின் வகைகளை தெரிஞ்சு அதற்குண்டான ஃபவுண்டேஷனோ அல்லது க்ரீமோ அவற்றை நாங்கள் போட வேண்டும். மேக்கப் போடுவதற்கு முதல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் பயன்படுத்த வேண்டும். அதற்கு முதல்ல ஒரு சன்ஸ்க்ரீன், அது நாங்கள் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் சரி, நாங்கள் வெளியில் செல்வதாக இருந்தாலும் சரி, சன்ஸ்க்ரீன் நாங்கள் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு பயன்படுத்தி நாங்கள் இந்த ஒரு மேக்கப்பை போடும்போதும் அது சற்று நீண்ட நேர பாதுகாப்பாக அது எங்களுக்கு இருக்கும். இப்போ மேக்கப்னு சொல்ல நேரம் அது மேக்கப்பினுடைய வகைகளும் இருக்குது தானே? இப்போ சாதாரண மேக்கப்பார்கள், நாங்கள் வீட்டில் போகிற மேக்கப்பார்கள், ஒரு 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 யுவதியை பொறுத்த மட்டும் ஒரு சாதாரண மேக்கப் கொண்டு போட்டு போவதாக இருந்தால் என்ன வகையான ஆலோசனைகளை நீங்கள் அவருக்கு கொடுக்குறீங்க? ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு மேக்கப் போடும் பெண்மணி என்று சொன்னால் அவர்கள் வந்து சாதாரணமாக ஒரு பெண்மணி என்று சொல்லும்போது அவர் ஒரு வைபவத்திற்கு செல்கின்றார் என்று சொன்னால், ஆஃபீஸுக்கு போகிறவர், அலுவலகத்துக்கு செல்பவராக இருந்தால் அவர் வந்து அதிகமான ஃபவுண்டேஷன்களை போடக்கூடாது. அவர்கள் அதை போடும்போது அவர்களுடைய தோற்றம் மாறுபடும். இப்போ எல்லாரும் என்னுடைய சலூனுக்கு வருபவர்கள் கூடுதலாக அந்த பாயிண்ட் தான் அவர்கள் வந்து என்னிடம் கேட்பது, எனக்கு நேச்சுரலாக இருக்க வேணும், இந்த ஸ்கின் வந்து நேச்சுரலாக, அதாவது நான் வெளியில் பார்க்கும்போது என்னுடைய சருமத்துடைய தன்மை மாறாமல் இருக்க வேணும், அப்படித்தான் அவர்கள் கேட்பார்கள். அப்போ நானுமே கூடுதலாக என்னுடைய மேக்கப்பில் அதிக அளவு அவர்களுடைய முக தோற்றத்தினை மாற்றுவதில்லை. அதாவது குறைந்த அளவு ஃபவுண்டேஷனை போட்டு அவர்களுடைய முகத்தோற்றத்தினை மாற்றாமல் நாங்கள் மேக்கப்பை செய்ய வேண்டும். அது வந்து மிகவும் நேர்த்தியாக இருக்கும், பார்ப்பதற்கு இயற்கையாக அழகாக இருக்கும். அடுத்து நினைக்கிறேன் எங்களோட சருமத்துக்கு பொருத்தமான அந்த கலரை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். ஆமாம் ஆமாம், நிச்சயமாக அது முக்கியம். என்னென்னு சொன்னால் மிகவும் மாணவர்கள் இன்னும் லைட்டான ஃபவுண்டேஷனை தெரிஞ்சு கொள்ளக்கூடாது. அவர்கள் இன்னும் கொஞ்சம் நான் பிரைட்டாக காட்ட வேணும் என்று சொல்லி அவர்கள் லைட்டான ஃபவுண்டேஷனை எடுக்கக்கூடாது. கொஞ்சம் இடைப்பட்ட நிறத்திலான ஃபவுண்டேஷன்களை தெரிவு செய்யணும். டார்க் ஸ்கின் உள்ளவர்களும் நான் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்க வேணும் என்று அவர்கள் மாநிறத்திலான ஃபவுண்டேஷன்களை தெரிவு செய்யக்கூடாது. அவர்களுக்கு உண்டான சரியான ஒவ்வொரு தரங்கள் இருக்கின்றது. அவற்றை நாங்கள் பார்த்து நீங்கள் சந்தைகளில் எடுக்கும்போது, கடைகளில் வாங்கும்போது நாங்கள் டெஸ்ட் செய்து எங்களுடைய இந்த பகுதியில் நாங்கள் அதை டெஸ்ட் செய்து எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் தரமான உற்பத்திகளை பார்த்து வாங்கிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒரு சாதாரண ஒரு மேக்கப் எவ்வளோ நேரம் நாங்கள் ஸ்கின்ல வச்சுக்கொள்ள முடியும் முகத்தில்? சாதாரணமாக இப்போ ஏசி என்று சொல்லும்போது சாதாரணமாக ஒரு 6 மணித்தியாலம் இருக்கும். அதாவது நாங்கள் பாவிக்கின்ற ஒவ்வொரு ஃபவுண்டேஷன்களுடைய தரத்தை பொறுத்து. இதை நாங்கள் வெளியில் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், சூரிய கதிர்களின் தாக்கத்திற்கு உள்ளாகும் போது சற்று வியர்க்கும், அவர்களுக்கு நாங்கள் ரீஅப்ளிகேஷன் செய்ய வேண்டிய ஒரு தன்மை இருக்கும். சாதாரணமாக 6 மணித்தியாலம்
தாக்குப்பிடிக்கும். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுகின்றேன். நிச்சயமாக. அதேபோல் நீங்கள் சாதாரண ஒரு மேக்கப் வந்து நாங்கள் பேசினோம். இப்போ ஒரு பிரைடல் மேக்கப்பாக இருந்தால், ஒரு மணப்பெண் அலங்காரம்னு சொல்லுகின்ற நேரம், ஒரு மணப்பெண்ணுக்குரிய ஒரு ஒப்பனையை நாங்கள் தயார்படுத்துவதாக இருந்தால் எவ்வளவு காலத்துக்கு முன்னுக்கு நாங்கள் திட்டமிட வேண்டும், என்னென்ன விஷயங்களை அவர் கவனத்தில் செலுத்த வேண்டும்? மணப்பெண் என்று சொல்லும்போது ஒரு 3 மாதத்திற்கு முன்பாக அவர்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப், ஒரு க்ளீன் அப், ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல் என்ற ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் இருக்குது. அவர்களுக்கு நாங்கள் அதை ஆரம்பிக்க வேண்டும். அவருடைய ஸ்கின் எப்படி இருக்கின்ற, அவர்களுடைய சருமத்தின் தரத்தை நாங்கள் அறிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி அவர்களுடைய ஃபேஷியலோ க்ளீன் அப்போ நாங்கள் செய்து அவர்களை நாங்கள் மணப்பெண்ணிற்குரிய அந்த மேக்கப்புக்குரிய மாதிரி அவர்களுடைய ஸ்கின்னை நாங்கள் தயார்படுத்த வேண்டும். அத்தோடு அவர்களுடைய உணவு ரீதியாகவும் நாங்கள் அவர்களை தயார்படுத்த வேண்டும். என்னதான் நாங்கள் வெளித்தோற்றத்தை கவனித்தாலும் உள் எடுத்துக்கொள்கின்ற உணவுகளையும் சரியான முறையில் கவனிக்க வேண்டும். பொதுவாக ஒரு மேக்கப்னு சொல்ல நேரம் இந்த கொலாஜின் வந்து முக்கியம்னு சொல்லுவாங்க. இந்த கொலாஜினை பற்றி சொல்லுங்கள். என்ன கொலாஜின்டா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, கொலாஜன் என்று சொல்கின்றது அது ஒரு புரதம், எங்களுடைய உடம்பில் இருக்கின்ற ஒரு புரத பொருள். அதை நாங்கள் தற்போது உள்ள துரித காலத்தில் அதிகமாக எடுத்துக்கொள்வது இல்லை என்று தான் நான் கூற வேண்டும். அதற்காகத்தான் இப்போது நிறைய மார்க்கெட்களில் இந்த சப்ளிமெண்ட்ஸ் டேப்லெட்ஸாக எடுத்துக்கொள்கின்றார்கள். அப்போ அதை விட நாங்கள் உணவு மூலம் எடுத்துக்கொள்வது மிகவும் சிறந்த ஒரு விடயம். மீன், இறைச்சி அந்த மாதிரி அதிக புரோட்டீன்ஸ் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் மூலம் நாங்கள் அந்த கொலாஜினை அதிகரிக்கலாம். இப்போ இந்த கொலாஜின் குறைந்தா கூட எங்களுடைய ஸ்கின்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆமாம், நிச்சயமாக மாற்றம். இந்த கொலாஜினை கூட்டிக் கொள்றதுக்கு நாங்கள் சாப்பாடை தவிர வேறு எதுவும் வழிகள் இருக்குதா? சந்தைகளில் அதிகளவான கிரீம்ஸ் வகைகள் இருக்கின்றது. அதை தவிர நான் அதிகமாக இயற்கை வழிகளைத்தான் பயன்படுத்தி கொள்வது. அது இப்போதுள்ள சந்ததியினருக்கு தெரியுமோ எனக்கு தெரியாது. கடுக்காய் வந்து ஒரு அதிக அளவு கொலாஜன் உள்ள ஒரு பொருள். அந்த கடுக்காய் பவுடரை நாங்கள் எடுத்து நாட்டு மருந்து கடைகளில் எடுக்கலாம். கடுக்காய் பவுடரும் ரோஜா இதழ் பவுடரும் எடுத்து, இப்போ இதே ஒரு எண்ணெய் சருமம் உள்ளவர்களாக இருந்தால் பன்னீர் விட்டு குழைத்து அதை ஒரு ஃபேஸ் பேக்காக போட்டுக்கொள்ளலாம். இல்லை ஒரு சாதாரண சருமம் அல்லது ஒரு வறண்ட சருமமாக இருந்தால் அவர்கள் வந்து பன்னீர் விட்டு பால் விட்டு குழைத்து பேக்காக போட்டுக்கொள்ளலாம். அவ்வாறு கொலாஜனை அதிகரித்துக் கொள்ளலாம். அதாவது நாங்கள் இப்போ மேக்கப் போகிறதுக்கு முன்னுக்கு எங்களுடைய முகத்திலிருந்து ஒரு பொலிவை பெற்றுக்கொள்வதற்காக இந்த கொலாஜனை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு வழிமுறைகளை நீங்கள் கையாளுறீங்க. அதே போல் நான் நினைக்கிறேன், சிலருடைய முகத்தை பார்த்தால் முகத்திலே நாங்கள் கொடுக்கின்ற கவனத்தை போல முகத்தில் இருக்கின்ற ஏனைய உறுப்புகளுக்கு நாங்கள் கவனம் கொடுக்க வேணும். இப்போ சிலருடைய உதடுகளை பார்க்கின்ற போது அது வறட்சியானதாக காணப்படும். ஏன்னா இந்த வறட்சியை போக்குவதற்காக கையாளக்கூடிய நுட்பங்கள் என்னவாக இருக்குது? ஆமாம், நாங்கள் முகத்தை எவ்வளவு முக்கியமாக கருதுகின்றோமோ அதே போல் உதடு, அதன் மூலமாகத்தான் நாங்கள் உணவு உட்கொள்வது, அந்த வாய் பராமரிப்பு மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அந்த ஒரு ஒப்பனை போகிற நேரமும் நீங்கள் இதை கூடுதலாக கவனம் செலுத்துவீங்க? நிச்சயமாக. நான் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நான் நிச்சயமாக அவர்களுக்கு லிப்ஸ்டிக் போட முதல்ல நான் ஏதாவது ஒரு லிப் பாம் போட்டு தான் போடுறது. அப்போ அவர்களுடைய உதடு வந்து சேதப்பட மாட்டாது. அப்போ நாங்கள் அந்த லிப்ஸ்டிக்கோட தரத்தை நாங்கள் முதலாவது பார்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது அந்த உதடு வெடிக்காமல் இருப்பதற்கு SPF 30 லிப் பாமை பயன்படுத்த வேண்டும். லிப்ஸ்டிக் போட முதல்ல SPF 30 பொருள் என்ன இருக்கு? அதாவது SPF என்று சொன்னால் அந்த அதனுடைய உள்ளடக்கம் மூலப்பொருள் வந்து 30 இருக்க வேணும். இப்போ நாங்கள் சன்ஸ்கிரீன் வந்து SPF 50+ இருக்கணும் என்ற மாதிரி உதடுக்கு வந்து SPF 30 இருக்க வேணும். அந்த மூலப்பொருள் வந்து 30 அதை போட்டிருப்பினோம், அந்த லிப் பாமில் வந்து போட்டிருப்பினோம். நாங்கள் அதை நாங்கள் வச்சிருக்கலாம்ன்றதுக்கு காரணமாக இருக்கலாம் இல்லையா? அதை நாங்கள் போட்டு விட்டு தான் அதன் பிற்பாடு நாங்கள் லிப்ஸ்டிக்கோ அல்லது ஒரு பெட்ரோலியம் ஜெல்லோ போடலாம். சாதாரணமாக ஒரு அலுவலகத்திற்கு போகின்ற பெண்கள் அவ்வாறு செய்யலாம். லிப்ஸ்டிக் போடாமல் அதை போடலாம். சரி, ஓகே. அது போல் நான் நினைக்கிறேன், இப்போ முடி பிரச்சனைகள் அநேகமான பெண்களை பொறுத்த மட்டும் ஆண்களாக கூட இருக்கலாம். இந்த முடி பிரச்சனை, அதில் முடி உடைதல் அல்லது முடி அதிகமாக உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் காணப்படுகின்றது. எனவே இவர்களுடைய இந்த கவலைக்கு இயக்கத்துக்கு நீங்கள் ஒரு அழகு நிபுணர் வகையிலே சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னவாக இருக்குது? முடி உதிர்வது என்பது எங்களுடைய பராமரிப்பு சற்று குறையும் போது முடி உதிர்வு ஏற்படும். 1-2 முடி ஒவ்வொரு நாளும் உதிர்றதுன்னு சொல்வது அது இயற்கையான ஒரு ப்ராசஸ், அது நடக்கிற விஷயம்தான். அதிகமாக உதிர்கின்ற போது தான் ஒரு கவலை வருகிறது. எனவே இதை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம், இதற்கான வழிமுறைகள் இருக்கிறதா எல்லாம் யோசிக்கிறார்கள். நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள்?
நான் சொல்வது அதிக அளவிலான ரசாயனங்களை பயன்படுத்தாமல் இருப்பது நன்று. தலைமுடிக்கு இப்போது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டுமே அதிக அளவு ரசாயனங்களை பயன்படுத்தி கூடுதலாக முடி ஸ்ட்ரைட் பண்ணுகின்றார்கள். அதில் உள்ள ரசாயனம் முடி உடைதலை கொண்டு வரும். முடி உதிர்வது வேறு உடைவது வேறு. அப்போ முடி உதிர்வதென்றது ஹேஃபோல், அது எங்களுடைய ஸ்கல்பிலிருந்து உதிர்ந்து கொள்ளும். உடைவது என்பது இடையில உடைகிறது. அப்போ அது வந்து ரசாயனங்கள் அதிக நேரம் நாங்கள் அந்த ரசாயனங்கள் எங்களுடைய தலையில் இப்போ ஹேர் டையாக இருக்கட்டும் வேறு விதமான ரசாயனங்களாக இருக்கட்டும் போட்டு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதை கழுவாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த முடி உடைதல் வந்து ஏற்படும். அடுத்ததாக முக்கியமான ஒரு விடயம், எங்களுடைய காலை வந்து நாங்கள் எங்களுடைய தலைக்கு பயன்படுத்துவதே கூடாது. இப்போ குளிர்காலங்களில் நாங்கள் நிச்சயமாக தலைக்கு வந்து சுடுதண்ணியை ஊற்றிக்கொள்வோம். அதை வந்து முடிந்த வரைக்கும் தேவைக்கு மாத்திரம் பயன்படுத்தி தேவைக்கு அதிகமாக அந்த சுடுதண்ணீர் குளியலை நிறுத்தி கொள்வது நல்லது. எனவே நாங்கள் முகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமாக பார்த்தோம், ஒரு மேக்கப் எவ்வாறு போடலாம் என்ற விஷயங்களை பார்த்தோம், அதே போல் உதட்டின் வறட்சி தன்மைக்கான விஷயங்களை பார்த்தோம், அதே போல் இறுதியாக நாங்கள் முடி சம்பந்தமாக பார்த்தோம். நான் நினைக்கிறேன் நேரம் எங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த வகையில் உங்களிடம் இந்த விடைபெறுகின்ற நேரத்தை நாங்கள் நெருங்கிவிட்டோம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு உங்களோடு நிறைய விஷயங்கள், உங்களுடைய அந்த முன்பள்ளி கற்பித்தல் தொடர்பான விஷயங்கள், இன்னும் பல்துறை சம்பந்தமான ஒரு ஆளுமை உள்ளவராக நீங்கள் இருக்கின்றீர்கள், அந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் எதிர்காலத்தில் பேசுவோம் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த அளவில் உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். சித்ரா, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் நிச்சயமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.